வணக்கம். விவசாய போராட்டத்தின் 23வது நாள். இந்த 23 நாட்களில் 20 நபர்கள் 20 விவசாயிகள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். நம் நாட்டு வேளாண் துறை அமைச்சரான நரேந்திர சிங் தோமர் அவர்கள் ஒருபுறம் நம் நாட்டு விவசாயிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறி வருகிறார். நம் நாட்டு அரசாங்கம் விவசாயிகளுக்காக எதை வேணாலும் செய்யும் என்ற அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து வருகிறார். இதே நபர் டெல்லியிலிருந்து 350 கிலோமீட்டர் தாண்டி குவாலியர் என்கிற இடத்தில் கிசான் சபா என்கிற கூட்டத்தில் கலந்து கொண்ட போது இதே நபர் கொடுத்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 3 வேளாண் சட்டமும் நம் நாட்டு விவசாயிகளுக்கானது தான். நம் நாட்டு விவசாயிகளுக்கு அவர்களுடைய உரிமைகளை கொடுக்கிறதற்காக தான் நம் நாட்டு அரசாங்கம் சுதந்திரத்திற்கு பின் கொண்டு வந்த அந்த முதல் ரீஃபார்ம் என்று கூறிவிட்டார் இந்த நபர். அதாவது ஒருபுறம் நம் நாட்டு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் இந்த சட்டத்தை பற்றி நம் நாட்டு அரசாங்கம் இது சரியான சட்டம் என்றுதான் கூறி வருகிறார்கள். அதாவது இந்த சட்டத்தை நாங்கள் நீக்க மாட்டோம். இதே சட்டத்தை பற்றி கௌஷிக் பாசு என்கிற ஒரு மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட், அதாவது வேர்ல்ட் பேங்குடைய சீஃப் எக்கனாமிக் ஆஃபீஸராக இருந்த கௌஷிக் பாசு அவர்கள் உலகத்திலேயே இருக்கும் மிகப்பெரிய எக்கனாமிஸ்ட்களில் இவரும் ஒருவர். இவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார், அதையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள். நான் இப்போதுதான் புதிய வேளாண் சட்டத்தை படித்தேன். இந்த புதிய வேளாண் சட்டங்கள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கானது. இந்த நுணுக்கத்தை அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டு அவற்றை வாபஸ் பெற வைக்க போராடும் விவசாயிகள் பாராட்டுக்குரியவர்கள். இது மட்டுமல்லாமல் டெல்லியில் இருக்கும் சிங்கு பார்டரில் ஒரு சந்த், ஒரு மஹந்த் பாபா ராம்தேவ் அவர்கள் சென்றிருக்கிறார் நம் நாட்டு விவசாயிகளுக்காக. நம் நாட்டு விவசாயிகள் படும் அந்த கஷ்டத்தை பார்க்க முடியாமல், அவர்கள் படும் வேதனையை தாங்க முடியாமல் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார், அதாவது தற்கொலை செய்து விட்டார். நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒருபுறம் நம் நாட்டு விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு நடந்து வருகிறது, இன்னொரு புறம் இந்த சட்டம் உங்களுக்கு சரியான சட்டம், இந்த சட்டத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள். விவசாயிகள் எதற்காக இந்த சட்டம் எங்களுக்கு எதிரானது என்று கூறி வருகிறார்கள், அதே மத்திய அரசாங்கம் இது உங்களுக்கு சரியான சட்டம் என்று எதற்காக கூறி வருகிறார்கள் என்ற அனைத்து கேள்விகளுக்கான விடயம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். நம் நாட்டு விவசாயிகள் உலகத்திற்கே உணவளித்து வரும் இந்த விவசாயிகள் ஒரு நாள் உண்ணாவிரதமும் இருந்து பார்த்து விட்டார்கள். அதாவது எங்கள் சொந்த நிலத்திலேயே நாங்கள் கூலியாக மாறவிடக்கூடாது, எங்களுடைய எதிர்காலத்தில் வரும் அந்த சன்னதி ஒரு கூலி தொழிலாளியாக மாறிவிடக்கூடாது, எங்களுடைய விவசாயத்தை காப்பாற்றுவதற்கான இந்த கடைசி போரில் நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் என்ற அனைத்து விஷயத்திற்குமே தயாராகிவிட்டார்கள் நம் நாட்டு விவசாயிகள். நம் நாட்டு அரசாங்கம் இவர்களுக்கு இந்த விசுவாசத்தை தான் கொடுக்க வேண்டும். உங்கள் நிலத்தில் நீங்க எப்பவுமே கூலியாக மாற மாட்டீர்கள், உங்களுடைய பொருட்களை அரசாங்கம் அந்த சரியான தொகைக்கு வாங்குவோம் என்ற அந்த உறுதியை கொடுக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் அதை மறுத்து வருகிறது. அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளை ஏமாற்றும் வேலையை மட்டும்தான் செய்து வருகிறார்களே ஒழிய அவர்களுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்க மறுத்து வருகிறார்கள். அரசாங்கம் கூறி வருகிறது, சுதந்திரத்திற்கு பின் முதல் முறையாக விவசாயிகளுக்கான ரிஃபார்ம் நடந்திருக்கிறது, அந்த ரிஃபார்மை எங்களுடைய ஆட்சி மட்டும்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புதிய வேளாண் சட்டத்தால் நம் நாட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர இருக்கிறது என்று கூறி வருகிறார்கள். அதே விவசாயிகள் நீங்க கொண்டு வந்திருக்கும் இந்த 3 வேளாண் சட்டத்திற்கு பின்னாடி உள்ள அனைத்து சூழ்ச்சியுமே எங்களுக்கு புரிந்துவிட்டது என்று கூறி வருகிறார்கள். எங்களுக்கு இந்த புதிய வேளாண் சட்டம் வேண்டாம், எங்களுக்கு தேவையானது அந்த MSP, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸை சட்டமாக மாற்றுங்கள். எங்களுக்கு தேவையானது நாங்கள் செய்து வரும் அந்த உற்பத்திக்கு மேலே வெறும் 50% மட்டுமே அந்த விலையை கொடுத்து விடுங்கள் என்று அரசாங்கம் அதை மறுத்து வருகிறார்கள். கொஞ்ச நேரத்திற்கு டெல்லியில் நடந்து வரும் அந்த விவசாய போராட்டத்தை மறந்து விடலாம். அதே கொஞ்ச நேரத்திற்கு நம் நாட்டில் வந்த 3 வேளாண் சட்டத்தை ஒதுக்கி வைத்து விடலாம். நம் நாட்டில் இருக்கும் 12 கோடி விவசாயிகள், 14 கோடி விவசாய தொழிலாளர்கள், 26 கோடி விவசாய தொழிலில் இருக்கும் இந்த நபர்கள் நம் நாட்டிற்கு எந்த அளவில் லாபத்தை தேடி கொடுத்திருக்கிறார்கள், எந்த அளவில் நம் நாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த விவசாயிகளுடைய வேர்வை, இவர்களுடைய உழைப்பால் பணம் சம்பாதித்து வருகிறார்கள், லாபத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் நம் நாட்டுடைய விளைச்சல் எந்த அளவில் எக்ஸ்போர்ட் ஆகி கொண்டிருக்கிறது என்ற அனைத்து விஷயத்தையுமே பாருங்கள்.
கோடவுன்ஸ்ல இருந்து ரீட்டைல் செக்டர் வரை, ரீட்டைல் செக்டர்ல இருந்து எக்ஸ்போர்ட் வரை, இந்த அனைத்து இடங்களிலுமே வரும் அந்த லாபம் பெரிய முதலாளிகள், கார்ப்பரேட் மற்றும் வியாபாரிகளிடம்தான் போய் சேர்கிறது. இதற்கு காரணமான அந்த விவசாயிக்கு அவர் போட்டு வந்த அந்த தொகை கூட கிடைப்பதில்லை. ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அவர்களுடைய லா புக் படி கிட்டத்தட்ட 23 வகையான விளையும் பொருட்களை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் வாங்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம், அதாவது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, வெறும் நெல் மற்றும் கோதுமையை மட்டும்தான் கொள்முதல் செய்து வருகிறார்கள். நம் நாட்டு ஹோம் மினிஸ்டர் அவர்கள் விவசாயிகளுடன் கலந்து பேசிய போது அவர் கொடுத்த ஒரு பதில், எங்களால் இந்த எம்எஸ்பியை சட்டமாக மாற்ற முடியாது. அப்படி நாங்கள் இதை சட்டமாக மாற்றிவிட்டால் அரசாங்கத்தின் மீது 17 லட்சம் கோடி ரூபாய் பாரமாகிவிடும் என்று. அந்த விவசாய கூட்டத்தில் கலந்து கொண்ட இந்த விவசாயி என்ன கூறினார் என்ற அந்த வீடியோவையும் நீங்களே கேட்டுவிடுங்கள். பிஜேபி ஒரு பொய்யான பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளது. எம்எஸ்பியை நாங்கள் வழங்கியே தீர்வோம், எம்எஸ்பியை நாங்கள் ரத்து செய்யவில்லை என்று இவர்களுடைய அரசியல்வாதிகள் இதே விஷயத்தை தான் கூறி வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கு இதற்கான உண்மையை உங்கள் முன் வைக்க இருக்கிறேன். டிசம்பர் 8ஆம் தேதி மாலை நடந்த அந்த கூட்டத்தில் திரு அமித்ஷா அவர்களுடன் நடந்த அந்த மீட்டிங்கில் நான் நேரடியாக ஒரு கேள்வியை கேட்டேன். அமித்ஷா அவர்களே, இந்த கேள்விக்கு பதில் கொடுங்கள். நீங்க 23 பொருட்களுக்கு எம்எஸ்பியை நிர்ணயம் செய்கிறீர்கள். அந்த 23 பொருட்களை ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து எம்எஸ்பி விலைக்கு உங்களால் வாங்க முடியுமா? அவர் இந்த விஷயத்தை கிளியராக சொன்னார். எம்எஸ்பி விலையில் நாங்க பொருட்களை வாங்க முடியாது என்று. அரசு அப்படி எம்எஸ்பியின் விலையில் வாங்க தொடங்கிவிட்டால் 17 லட்சம் கோடி ரூபாய்க்கான பாரம் அரசின் மேல வந்துவிடும். அமித்ஷா அவர்கள் கொடுத்த பதில். இப்போ உங்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும், எப்படி நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தால் 15 இருந்து 17 லட்சம் கோடி ரூபாயை நம் நாட்டு விவசாயிகளுக்கு எம்எஸ்பி என்கிற பெயரில் கொடுக்க முடியும் என்று. இன்னைக்கு காலகட்டத்தில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இதே விவசாயிகளிடமிருந்து எம்எஸ்பி என்கிற பெயரில் 80,000 கோடி ரூபாயை மட்டும்தான் செலவாக்கி வருகிறார்கள். அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவில் விளையும் அந்த விளைச்சலிலிருந்து வெறும் 6% விளையும் பொருட்களை மட்டும்தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எம்எஸ்பி என்கிற பெயரில் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வாங்கி வருகிறது. எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இது ஒரு சட்டமாக மாறிவிட்டால் நம் நாட்டு அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து 60% அவர்களுடைய விளையும் பொருட்களை வாங்கும் அந்த கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அதாவது 15 லட்சம் கோடி ரூபாய், குறைஞ்சபட்சம் 15 லட்சம் கோடி ரூபாய் இந்த விவசாயத்திற்காகவே ஒதுக்கப்பட வேண்டும். அந்த அளவில் நம் நாட்டில் பணம் இருக்கிறதா? இந்திய அரசாங்கத்திடம் அந்த அளவு விவசாயத்திற்கு மட்டுமே ரிஃபார்ம் என்கிற பெயரில் செலவழிக்கிறதற்கு அந்த திராணி இருக்கிறதா என்றுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அரசாங்கத்தின் இந்த புதிய ரிஃபார்மை பற்றியும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். அதாவது நம் நாட்டு விவசாயிகளுக்கான ரிஃபார்ம், நம் நாட்டு விவசாயிகளுக்கான சப்போர்ட்டை வழங்காமல் கார்ப்பரேட் பெரிய முதலாளிகள் மற்றும் அந்த வியாபாரிகளுக்கான ரிஃபார்மை கொண்டு வந்தால் மட்டும்தான் விவசாயத்தை இந்தியாவில் காப்பாற்ற முடியும். இந்த விவசாயத்தில் இந்தியாவில் ஒரு புதிய ரிஃபார்மை கொண்டு வர முடியும் என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம்பி வருகிறது. அதற்கான வேளையில், அதற்கான பாதையில் நடந்து செல்ல தொடங்கிவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். அதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த 3 வேளாண் சட்டம். அதாவது விவசாயத்தை அழித்து விடுங்கள், விவசாய பொருட்களை பறித்து கார்ப்பரேட் கையில் கொடுத்து விடுங்கள், அவர்கள் லாபத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய லாபத்திலிருந்து அரசாங்கத்திற்கு வரும் கமிஷன் ஒரு மிகப்பெரிய கமிஷனாக இருக்கும். அந்த கமிஷனை விவசாயி எப்பவுமே அரசாங்கத்திற்கு கொடுக்க மாட்டார் என்று நம்பி வருகிறது நம் நாட்டு அரசாங்கம். இப்போதான் உங்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும், அதாவது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வர இருக்கும் இந்த ரீஃபார்ம் எப்படி விவசாயத்தை அழித்து விவசாயிகளை அழித்து கொண்டு வர இருக்கிறார்கள் என்று. அதற்கான விடயம், நம் நாட்டில் உள்ள அந்த கார்ப்பரேட், அந்த பெரிய முதலாளிகள், அந்த பெரிய இண்டஸ்ட்ரிகள், கிட்டத்தட்ட 3000 இண்டஸ்ட்ரிகள் இதே விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறார்கள். அதில் 3 லட்சத்திற்கும் மேல தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். அக்ரோ இண்டஸ்ட்ரி என்றால் உங்களுக்கு விதை தயாரிக்கும் இண்டஸ்ட்ரி, உரத்தை தயாரிக்கும் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் கொடுக்கும் இண்டஸ்ட்ரி, விவசாயிகளுக்கான அந்த கோடவுன்ஸ், ரீட்டைல் செக்டர், இந்த அனைத்தையுமே சேர்த்து விட்டீர்கள்னா 3000த்திற்கும் மேல ரெஜிஸ்டர் ஆன கம்பெனிகள், 3 லட்சத்திற்கும் மேல பேரோலில் இருக்கும் அந்த தொழிலாளர்கள், இதற்கு மேலே இருக்கும் அந்த அன்ஆர்கனைஸ் செக்டர், அந்த அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கும் மற்ற தொழிலாளர்கள், மற்ற வியாபாரிகள்,
இவர்கள் அனைத்தையுமே சேர்த்து விட்டீர்கள்னா இந்த எண்ணிக்கை எங்கு போய் இருக்கும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த 15 லட்சம் கோடி ரூபாயை அரசாங்கம் கொடுக்க மறுத்து வருகிறது, எங்களால் கொடுக்க முடியாது என்று கூறி வருகிறது. இந்த கம்பெனிகளுக்கு போய் சேரும் அந்த லாபம், இந்த கம்பெனிகளில் வேலை பார்த்து வரும் அந்த எம்ப்ளாயிகளுக்கான சம்பள தொகை கூட இந்த 15 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி விடுகிறது. அப்போ எப்படி அரசாங்கத்தால் செய்ய முடியாத விஷயத்தை இந்த தனியார் நிறுவனங்கள் செய்து வருகிறார்கள்? நம் நாட்டு விவசாயிகளுடைய உழைப்பை வைத்துதான், அவர்களுடைய விளைச்சலை வைத்துதான் இந்த அனைத்து கம்பெனிகளுமே செயல்பட்டு வருகிறது. எப்படி இந்த கம்பெனிகளுக்கு லாபம் போய் சேர்கிறது, ஆனால் அந்த லாபத்தை தேடி கொடுக்கும் விவசாயியிடம் எந்த விதமான லாபமும் போய் சேர மாட்டேங்கிறது என்றதுதான் இந்த ரீஃபார்முக்கான அர்த்தமாக இருக்கிறது. அரசாங்கம் கூறும்படி இந்த எம்எஸ்பியை சட்டமாக மாற்றிவிட்டால் எங்கள் மீது, அதாவது அரசாங்கத்தின் மீது 15 லட்சம் கோடி ரூபாய்க்கான பாரம் வந்துவிடும் என்று. அந்த கணக்கையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். நம் நாட்டு அரசாங்கம் எப்படி இந்த 15 லட்சம் கோடி ரூபாயை கொடுக்க இருக்கிறார்கள் என்று, எப்படி நம் நாட்டு அரசாங்கத்திற்கு இவ்வளோ பெரிய பாரம் வர இருக்கிறது என்று. நம் நாட்டு அரசாங்கத்தின் மீது அந்த பாரம் வர இருக்கிறதா, அல்ல நம் நாட்டு அரசாங்கம் அவர்களுக்கு வர இருக்கும் இந்த லாபத்தை கார்ப்பரேட் கையில் மாற்றிவிடுகிறார்களா என்ற அந்த கணக்கு. இந்த கணக்கை நம் நாட்டு மத்திய அரசாங்கமே வழங்கியிருக்கிறது. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வெளிவிட்ட இந்த டேட்டா 2018-19 ஆண்டுக்கான இந்த டேட்டாவை படிக்கிறேன், கேளுங்கள். ஒட்டுமொத்த ஃபுட் கிரெயின்ஸ், தானியங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, இது அனைத்துமே சேர்த்தீர்கள்னா 283.37 மில்லியன் டன்னாக இருக்கிறது. அரிசியின் விளைச்சல் 2018-19 ஆண்டு மட்டும் 115.63 மில்லியன் டன்னாக இருந்தது. கோதுமையோட விளைச்சல் 101.20 மில்லியன் டன். நியூட்ரி தானியங்கள் 43.33 மில்லியன் டன். சோளம், மேஸ் 27.82 மில்லியன் டன்னாக இருந்தது 2018-19 ஆண்டு. பல்சல்ஸ், தால் வகைராக்கள், பருப்புக்கள் 23.22 மில்லியன் டன். கடலை, அதோடைய விளைச்சல் 10.9 மில்லியன் டன். துவர் தால் 3.50 மில்லியன் டன். இதை தவிர காய்கறிகள், அதோடைய விளைச்சலையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். 191 மில்லியன் டன்னாக இருந்தது 2018-19 ஆண்டு. பழ வகைரா 97.97 மில்லியன் டன்னாக இருந்தது, பழங்கள் மட்டும். எண்ணெய்க்கான அந்த சீஸ், அந்த விளைச்சல் மொத்தம் 31.42 மில்லியன் டன். அதிலிருந்து சோயாபீனுக்கான விளைச்சல் மட்டும் 13.94 மில்லியன் டன்னாக இருந்தது. மஸ்டர்ட், கடுகு 8.78 மில்லியன் டன்னாக இருந்தது. கிரவுண்ட் நட், கடலை 6.50 மில்லியன் டன்னாக இருந்தது. பஞ்சு, அதோடைய விளைச்சலும் பாருங்கள் 27.59 மில்லியன் பிளேட்ஸ், அதாவது ஒரு பிளேடு என்றால் 170 கிலோ. சுகர் கேன், கரும்பு 400.37 மில்லியன் டன் 2018-2019 மட்டும். நம் நாட்டு விவசாயிகள் எந்த அளவில் உழைத்து பாடுபட்டு இந்த அளவில் விளைச்சலை கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த அளவில் விளைச்சல் வந்து கூட எப்படி நம் நாட்டு அரசாங்கம் எங்களால் 15 லட்சம் கோடி ரூபாய் எல்லாம் எங்களால் கொடுக்க முடியாது என்று கூறி வருகிறார்கள். அதற்கான விடயம், நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு சேரக்கூடிய அந்த லாபத்தை கார்ப்பரேட் கையில், வெளிநாட்டு நிறுவனங்கள் கையில் ஷிஃப்ட் பண்ணி விடுகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். உலகத்தில் இருக்கும் இன்னைக்கு அனைத்து மிகப்பெரிய கம்பெனிகளுமே இன்னைக்கு இந்தியாவுடைய அந்த விளையும் பொருட்களை நாடிதான் இருக்கிறார்கள். அதாவது நம் நாட்டு விவசாயிகள் விளையும் அந்த பொருட்களை இம்போர்ட்டோ அல்ல எக்ஸ்போர்ட்டோ செய்து தன்னுடைய கோடவுன்ஸ்களை வைத்து லாபத்தை பார்த்து வருகிறார்கள். இந்த கோடவுன்ஸ் பிஸ்னஸில் இருக்கும் அந்த நபர்களுடைய லாபத்தை மட்டும் பார்த்து விடுங்கள். கிட்டத்தட்ட 8000% லாபம் ஒரு கோடவுன்ஸ் உரிமையாளர் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அதே ரீட்டைல் செக்டரில் இருக்கும் அந்த பிஸ்னஸ்மேன், அவருக்கான லாபம் 1600%. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இருக்கும் அந்த நபர்களுடைய லாபம் 1400%. அக்ரோ கம்பெனிகள், அதாவது விதை, உரம், மருந்து போன்ற விஷயங்களை தயாரிக்கும் அந்த கம்பெனிகளுடைய லாபம் 7000%. இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கான லாபம் மட்டும் 9000% இருக்கிறது. நம் நாட்டு விவசாயி கேட்டு வரும் அந்த லாபம் தன்னுடைய செலவிலிருந்து வெறும் 50% மட்டும்தான். அதை கூட நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மறுத்து வருகிறது. அனைத்து லாபமுமே இது போன்ற கார்ப்பரேட் கையில், இது போன்ற பெரிய தொழிலாளர்கள் கையில், வியாபாரி கையில் மாறிவிடுகிறது. ஆனால் அதற்கான மூலாதாரமாக இருக்கும் இந்த விவசாயிக்கு 50% லாபம் கூட கொடுக்க மறுத்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கத்தின் இந்த புதிய சட்டம்.
அரசாங்கம் கூறும்படி எம்எஸ்பிக்கான தொகை 15 லட்சம் கோடி ரூபாய். உண்மையிலேயே இது வெறும் 10 லட்சம் கோடி ரூபாய் மட்டும்தான். மீதமுள்ள அந்த 5 லட்சத்திற்கான பிரேக்கப்பையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். அதாவது ப்ரெக்யூர்மெண்ட் டாக்ஸ் என்கிற பெயரில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு வரியை வசூலித்து வருகிறார்கள். மண்டி அதாவது சந்தைக்கான வரி, ஆரத்தி புரோக்கருக்கான வரி, ரூரல் டெவலப்மெண்ட் டாக்ஸ், பேக்கேஜிங், ஸ்டோரேஜ், லேபர் போன்ற பல விஷயங்களை சேர்த்து நம் நாட்டு FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா 14% வரியை வசூலித்து வருகிறார்கள். அதை தவிர 12% டிஸ்ட்ரிபியூஷன், ராஷனிங் என்கிற பெயரில் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டிற்கு அந்த டிரான்ஸ்போர்ட், லோடிங், அன்லோடிங், இந்த பேரில் ஒரு 12% டாக்ஸை வசூலிக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம். இதை தவிர 8% ஹோல்டிங் காஸ்ட், அதாவது விளையும் பொருட்களை வாங்கி சேமித்து வைக்கிறதற்கான அந்த காஸ்ட். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் 80 கோடி நபர்களுக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, 1 கிலோ பருப்பு, எண்ணெய் போன்ற விஷயங்களை நான் வழங்குகிறேன் என்று கூறினார். அது இந்த ஹோல்டிங் பண்ணதால்தான், சேமித்து வைத்ததால் தான் அதை கொடுக்க முடிந்தது. அதாவது அரசின் கோடவுன்ஸ்களில் அந்த அளவில் தானியங்கள், பொருட்கள் இருந்த ஒரே காரணத்தால் தான் இன்னைக்கு நம் நாட்டு பிரதமரால் இது போன்ற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடிந்தது. இதே ஒரு கார்ப்பரேட்டின் கோடவுன்களில், ஒரு தனியார் கோடவுனில் இந்த அனைத்து விளையும் பொருட்களும் ஷிஃப்ட் ஆகியிருந்தால், ஒரு கார்ப்பரேட் முதலாளி அதற்கு மேல் உட்கார்ந்திருந்தால் 80 கோடி மக்களுக்கு உங்களால் கொடுத்திருக்க முடியுமா என்கிற கேள்வியை நம் நாட்டு அரசாங்கமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பிரைவேட்டைசேஷன் என்கிற பெயரில் ஒட்டுமொத்த விளையும் பொருட்களை நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கையில் ஷிஃப்ட் ஆக்கிவிட்டால் இது போன்ற சிச்சுவேஷன்களை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா என்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. எப்படி விவசாயத்தின் அந்த விளையும் பொருட்களை வைத்து தனியார் கம்பெனிகள் லாபத்தை பார்த்து வருகிறார்கள் என்று. விவசாயிக்கு லாபம் கிடைப்பதில்லை, நம் நாட்டு அரசாங்கத்திற்கு லாபம் கிடைப்பதில்லை. எப்படி ஒரு தனியார் நிறுவனம் மட்டும் இந்த லாபத்தை பார்த்து வருகிறார்கள் என்று அந்த பட்டியலையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். அக்ரோ கம்பெனி, அதாவது விவசாயத்தையே நாடி இருக்கும் இந்த கம்பெனிகளுடைய பட்டியலை, அவர்களுடைய லாபத்தையும் பார்த்து விடலாம். PI இண்டஸ்ட்ரி இந்தியாவின் ஒரு பழமையான கம்பெனி, அக்ரோ கம்பெனி. இந்த கம்பெனியில் 2000க்கும் மேல தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகிறார்கள். 84,000 ரீட்டைல் பாயிண்ட்கள் இருக்கிறது. இந்த கம்பெனிக்கான நெட் ப்ராஃபிட் மட்டும், லாபம் மட்டும் ஒரு வருடத்திற்கு 700 கோடி ரூபாயையும் தாண்டி விடுகிறது. இன்னொரு கம்பெனி RCFL, ராஷ்டிரிய கெமிக்கல் ஃபர்டிலைசர் லிமிடெட். இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் 3000 கோடி ரூபாய், ஒரு வருடத்திற்கு 200 கோடி ரூபாய் லாபத்தை மட்டும் பார்த்து வருகிறது. பஞ்சாப் கெமிக்கல் கார்ப் ப்ரொடெக்ஷன் லிமிடெட் ஒரு சின்ன கம்பெனி தான். இந்த கம்பெனிக்கான மார்க்கெட் கேப் 850 கோடி ரூபாய், லாபம் ஒரு வருடத்திற்கு 30 கோடி ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. 30லிருந்து 3000 கோடி ரூபாய்க்கான லாபத்தை மட்டும் இந்த அக்ரோ கம்பெனிகள் பார்த்து வருகிறது. எஸ்காட் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இதற்கான மார்க்கெட் கேப் 8000 கோடி ரூபாய், வருடத்திற்கு 300 கோடி ரூபாய் லாபத்தை பார்த்து வருகிறது. UPL ஒரு உரம் தயாரிக்கும் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வரும் லாபத்தை மட்டும் பார்த்து விடுங்கள், 1200 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கு. DCM ஸ்ரீராம் லிமிடெட் வருடத்திற்கு 1500 கோடி ரூபாய் லாபம் மட்டுமே. சோழமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஒரு வருடத்திற்கு 600 கோடி ரூபாய் லாபம் மட்டுமே. ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் 200 கோடி ரூபாய் ஒரு வருடத்திற்கான லாபத்தை மட்டும் பார்த்து வருகிறது. இந்த கம்பெனி 11,500 தொழிலாளர்களை கொண்ட இந்த கம்பெனி. கோத்ரேஜ் அக்ரோவேட் 700 கோடி ரூபாய் லாபம் மட்டுமே. காவேரி சீட் கம்பெனி, அதாவது விதை தயாரிக்கும் கம்பெனிக்கு வரும் லாபம் 808 கோடி ரூபாய் வருடத்திற்கு. ரகுவன்ஷ் அக்ரோ ஃபார்ம் லிமிடெட் 437 கோடி ரூபாய். தன்ஸ்ரீ டீ இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த டீ காஃபி கூட இதே விவசாயத்திற்குள்ள தான் வரும். தன்ஸ்ரீ டீ இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் வரும் லாபம் 316 கோடி ரூபாய். கோரெக்ஸ் குரூப் லிமிடெட் 803 கோடி ரூபாய். இந்த அனைத்து கம்பெனிகளுக்குமே வரும் லாபத்தை மட்டும் சேர்த்து பார்த்தீர்கள்னா 15 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி விடுகிறார்கள். அதாவது நம் நாட்டு விவசாயிகள் தேவை, நம் நாட்டு விவசாயிகளிடம் இருக்கும் அந்த நிலம் தேவை, அவர்கள் உற்பத்தி செய்யும் அந்த விளைச்சல் தேவை. ஆனால் அவர்களிடம் அந்த ப்ராஃபிட்டை, அந்த லாபத்தை பகிர மாட்டோம். அனைத்து லாபமுமே எங்களுக்கு மட்டும்தான், விவசாயிக்கு 50% லாபம் கூட கொடுக்க மறுத்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கம், நம் நாட்டு கார்ப்பரேட். விவசாயிகள் மற்றும் விவசாயத்தை நாடி இருக்கும் இந்த கம்பெனிகள் மட்டும் இந்த லாபத்தை பார்ப்பதில்லை. விவசாயிகளை வைத்து இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கூட பல மடங்கு லாபத்தை
பார்த்துதான் வருகிறார்கள். அந்த கம்பெனிகளுடைய பட்டியலும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். சோலாமண்டல், எம்எஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட், அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா, இது மட்டும்தான் பிஎஸ்யூ, அதாவது அரசாங்கத்திற்கு சார்ந்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. மீதம் அனைத்துமே பிரைவேட் கம்பெனிகள் தான். இஃப்கோ டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, HDFC எக்ரோ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, ICICI லோம்பார்ட், ஃபியூச்சர் ஜென்ராலே, பஜாஜ் அலையன்ஸ், யூனிவர்சல், செம்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி போன்ற பல கம்பெனிகள் விவசாயத்தை நாடி அவர்களுக்கு இன்சூரன்ஸ் என்கிற பெயரில் பணத்தை பார்த்து வருகிறார்கள். இதற்கான வழியையும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுத்தது. 2016 பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்கிற அந்த திட்டத்திற்கு கீழே தான் இந்த அனைத்து கம்பெனிகளுமே செயல்பட்டு வருகிறது. முதலில் இந்த பிஎஸ்யூ, அதாவது அரசு கம்பெனிக்கு வரக்கூடிய அந்த லாபத்தை மட்டும் பார்த்து விடுங்கள். வெறும் ஒரே ஒரு கம்பெனி தான் இந்த அரசுக்கு சொந்தமான இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கிறது இந்த பட்டியலில். அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா, பிஎஸ்யூக்கான கம்பெனி. இந்த கம்பெனி 500 டிஸ்ட்ரிக்ட்களில் 500 மாவட்டங்களில் வேலை பார்த்து வருகிறது. கிட்டத்தட்ட 2 கோடி விவசாயிகள் இதுடன் இணைந்திருக்கிறார்கள். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு வருடத்திற்கு வரும் லாபம் மட்டும் 544 கோடி ரூபாய். அரசாங்கத்திற்கு நேரடியாக 544 கோடி ரூபாய் இந்த கம்பெனி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர பிரைவேட் கம்பெனிகளுடைய அந்த லாபத்தையும் பார்த்து விடலாம். 2017-18 ஆண்டு பிரீமியம் வசூலிக்கப்பட்ட அந்த தொகை 25,000 கோடி ரூபாய். ஆனால் கிளைம் பண்ணி அதற்காக ரிட்டர்ன் கொடுக்கப்பட்ட தொகை வெறும் 12,408 கோடி ரூபாய். அதாவது நேரடியாக அந்த வருடம் 2017-18 ஆண்டு மட்டும் பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு லாபம் 12,582 கோடி ரூபாய் போய் சேர்ந்தது நேரடியாக. 2016-17 ஆண்டையும் பார்த்து விடுங்கள். பிரீமியம் கலெக்ட் பண்ணப்பட்டது 24,000 கோடி ரூபாய். அதில் கிளைம் பேரில் திரும்ப கொடுக்கப்பட்டது 17,902 கோடி ரூபாய். அந்த வருடம் இந்த பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு போன லாபம் மட்டுமே 6,098 கோடி ரூபாய். உழைப்பது விவசாயி, ஆனால் அனைத்து லாபத்தையுமே பார்த்து வருவது இது போன்ற கார்ப்பரேட்கள். அனைத்து லாபமுமே கார்ப்பரேட் கையில் தான் போய் வருகிறது. இது மட்டுமில்லாமல் ரீட்டைல் செக்டரையும் போய் கொஞ்சம் பார்த்து விடலாம். லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டத்தில் அப்போ வந்த சம்பாதித்தியம், அப்போ வந்த லாபத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள். கிரேப்ஸ், திராட்சை, அதற்கான எக்ஸ்போர்ட்டின் பேரில் 318 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கிறது. பருப்பு வகைரா 725 கோடி ரூபாய் லாபம். டெய்ரி மில்க், இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் 314 கோடி ரூபாய் லாபம். லாக்டவுன் போடப்பட்ட காலகட்டத்திலும் இந்த அளவில் வெறும் 4 மாதத்தில் லாபம் வந்திருக்கிறது. விவசாயிகளுடைய பொருட்களை வைத்து, விவசாயிகளுடைய உழைப்பை வைத்து, அவர்களுடைய வேர்வையை வைத்து லாபம் பார்த்தது கார்ப்பரேட், நஷ்டமடைந்தது ஒரு விவசாயி. இந்த அளவில் லாபம் பார்த்து வரும் இந்த தனியார் நிறுவனங்கள், தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்கள், அப்போ எப்படி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எங்களால் இந்த 15 லட்சம் கோடி ரூபாயை கொடுக்க முடியாது, எம்எஸ்பியை சட்டமாக மாற்றிவிட்டால் எங்கள் மீது 15 லட்சம் கோடி ரூபாய்க்கான பாரம் வந்துவிடும் என்று கூறி வருகிறார்கள். எப்படி இந்த அரசாங்கம் தன்னுடைய லாபத்தை கார்ப்பரேட் கையில் ஷிஃப்ட் ஆக்கி விடுகிறார்கள். தனக்கு சேர வேண்டிய லாபத்தை, தன்னுடைய விவசாயிகளுக்கு சேர வேண்டிய லாபத்தை இந்த கார்ப்பரேட் கையில் கொடுத்து வருகிறார்கள் என்ற அந்த விஷயத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். எதற்காக நம் நாட்டு அரசாங்கம் இந்த அனைத்து கம்பெனிகளுமே நேஷனலைசேஷன் ஆக்கி, அதாவது இந்திரா காந்தி காலகட்டத்தில் எப்படி பேங்கிங் செக்டரை நேஷனலைசேஷன் ஆக்கினார்களோ, அதாவது அனைத்து தனியார் நிறுவனங்கள் கையில் இருக்கும் அந்த பேங்கிங் செக்டரை அரசு நிறுவனமாக மாற்றினார்களோ, அதே பிரகாரம் எதற்காக நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த அக்ரோ பேஸ்ட் கம்பெனிகளை நேஷனலைசேஷன் என்கிற பெயரில் மாற்ற மாட்டேங்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நாங்கள் சப்சிடியை வழங்கிறோம், நம் நாட்டு விவசாயிகளுக்கு எத்தனை விதமான சப்சிடியை வழங்குகிறோம், எத்தனை விதமான லாபத்தை, சப்போர்ட்டை கொடுத்து வருகிறோம் என்ற அந்த கதையை தான் கூறி வருகிறார்கள். அந்த கதையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள். எப்படி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளுக்காக அந்த சப்சிடியை வழங்கி வருகிறார்கள் என்று. ஃபர்டிலைசர் என்கிற பெயரில் 70,000 கோடி ரூபாய் சப்சிடி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் வழங்கி வருகிறது. கிரெடிட் சப்சிடி என்கிற பெயரில் 20,000 கோடி ரூபாய். கிராப் இன்சூரன்ஸ் என்கிற பெயரில் 6,500 கோடி ரூபாய் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் வழங்கி வருகிறது. அதற்கு மேலே சப்போர்ட் பிரைஸ் வெறும் 24,000 கோடி ரூபாய் தான்.
நான் ஏற்கனவே கூறினபடி 80,000 கோடி ரூபாய் மட்டும்தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளிடமிருந்து எம்எஸ்பி என்கிற பெயரில் வாங்கி வருகிறார்கள். அதற்கான உண்மை அது 80,000 கோடி ரூபாய் அல்ல, அது வெறும் 24,000 கோடி ரூபாய் மட்டும்தான். எப்படி என்றால், ராஷன் கடைகளில், அதாவது சப்சிடி என்கிற பெயரில் நீங்கள் போய் வாங்கி வரும் அந்த பொருட்களுக்கான தொகை அரசாங்கம் எம்எஸ்பி என்கிற பெயரில் விவசாயிகளிடமிருந்து அந்த பொருட்களை வாங்குகிறார்கள் 80,000 கோடி ரூபாய்க்காக. அதை மக்களிடமே போய் விற்று அதற்கான பணத்தையும் இதே சப்போர்ட் பிரைஸில் சேர்த்து விடுகிறார்கள். அதாவது அரசாங்கத்தின் பையிலிருந்து போவது வெறும் 24,000 கோடி ரூபாய் மட்டும்தான். இந்த அனைத்து செலவையுமே சேர்த்து விட்டீர்கள்னா அரசாங்கத்தின் பையிலிருந்து நேரடியாக போகும் அந்த தொகை வெறும் 1,15,000 கோடி ரூபாய் மட்டுமே. இதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பவர் செக்டர் என்கிற பெயரில் 90,000 கோடி ரூபாய் சப்சிடி, இரிகேஷன் என்கிற பெயரில் 17,500 கோடி ரூபாய் சப்சிடி, கிராப் இன்சூரன்ஸ் என்கிற பெயரில் 6,500 கோடி ரூபாய் சப்சிடி ஸ்டேட், அதாவது மாநில அரசாங்கங்கள் கொடுத்து வருகிறார்கள். இந்த மாநில அரசாங்கம் 90,000 கோடி ரூபாய் வெறும் பவர் செக்டர் என்கிற பெயரில் கொடுக்கிறார்கள். இதற்கு மேலே ஒரு கேவலமான பிளான் நம் நாட்டில் இருக்கவே முடியாது. அதாவது நம் நாட்டு விவசாயிகளுக்கு எந்த விதமான மின்சார வசதியும் இன்றைய வரை முழுமையாக போய் சேரவில்லை. நம் நாட்டு மாநில அரசாங்கங்கள் பவர் என்கிற பெயரில் 90,000 கோடி ரூபாயை ஒதுக்கி வருகிறார்கள். ஆனால் அந்த 90,000 கோடி ரூபாய்க்கான அந்த மின்சாரம் நம் நாட்டு விவசாயிகளிடம் போய் சேர மாட்டேங்கிறது. அதற்கு பதிலாக நம் நாட்டு விவசாயிகளுக்கு அந்த டீசலில் நீங்கள் சப்சிடியை வழங்கலாம். அதற்கு பதிலாக நம் நாட்டு விவசாயிகளுக்கு நீங்கள் அந்த தண்ணீர் வசதியை கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த 90,000 கோடி ரூபாய் அதுவும் பெரிய முதலாளிகளுக்கு தான். அந்த பவர் செக்டரை ஜெனரேட் பண்ணுறவர்கள் அந்த பெரிய முதலாளிகள் மட்டும்தான். எப்படி நம் நாட்டு விவசாயிகளுக்கு விவசாயிகளின் பேரில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் சப்சிடி வழங்கி வருகிறது என்று அதையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். என்னுடைய கடைசி உதாரணம் 2016 உத்தரப்பிரதேசத்தில் இருந்தது அகிலேஷ் யாதவுடைய அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் ஒரு குவிண்டல் கரும்புக்கான விலை 325 ரூபாய். அதே இன்னைக்கு, அதாவது 2020 யோகி ஆதித்யநாத்துடைய அரசாங்கம், நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நேரடியாக இன்வால்வ் ஆகும் அந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம், அங்கே உள்ள ஒரு குவிண்டல் கரும்புக்கான தொகை அதே 325 ரூபாய் தான். இந்த காலகட்டத்தில் டீசலின் விலை ஏறி இருக்கிறது. இதே காலகட்டத்தில் டிரான்ஸ்போர்ட்டோடைய விலை ஏறி இருக்கிறது. 350 ரூபாய் 50 கிலோ உரம் இருந்த அந்த காலம் இன்னைக்கு அதே 50 கிலோ உரம் 1,400 ரூபாயாக உயர்ந்து விட்டது. தொழிலாளர்களுடைய சம்பளத்தொகை, கூலியுடைய சம்பளத்தொகை, ஏற்றுமதி இறக்குமதி அனைத்துமே அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்த 325 ரூபாய் மட்டும் அதிகரிக்கவில்லை. ஒரு விவசாயியுடைய வருமானம் மட்டும் அதிகரிக்கவில்லை, மீதம் அனைத்துமே அதிகரித்தே கொண்டிருந்தது. இது மட்டும் பத்தாது என்று நம் நாட்டு மில் உரிமையாளர்கள், சீனி மில் உரிமையாளர்கள் வைக்கும் கண்டிஷன்களையும் கொஞ்சம் கேட்டுவிடுங்கள். நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் மிரட்டலை கொடுத்து வருகிறார்கள். இந்த 325 ரூபாய்க்கு மேல் 1 ரூபாய் கூடினால் கூட இந்த விவசாயிகளிடமிருந்து நாங்கள் பொருட்களை, இந்த கரும்பை வாங்க மாட்டோம் என்று. அதுவும் பத்தாது என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன், அதாவது வட்டியில்லா கடனை கொடுத்தால் மட்டும்தான் இந்த 325 ரூபாயும் நாங்கள் கொடுக்க முடியும் என்று கூறி வருகிறார்கள். அப்படி நீங்கள் கடனை வழங்க முடியவில்லை என்றால், மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு அந்த ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணவில்லை என்றால், நாங்கள் 3 தவணையாக தான் பணத்தை கொடுப்போம் என்று கூறி வருகிறார்கள். அதாவது முதல் தவணை 150 ரூபாய் பர் குவிண்டலுக்கு கொடுப்பார்களாம். அதற்கு பின் 100 ரூபாய் பர் குவிண்டலுக்கு கொடுப்பார்களாம். கடைசியாக 75 ரூபாய் பர் குவிண்டலுக்கு இவர்கள் கொடுப்பார்களாம். இந்த 325 ரூபாயை கூட ஒரே நேரத்தில் மில் உரிமையாளர்கள் வழங்குவதில்லை. அதற்கு அச்சப்பட்டு நம் நாட்டு விவசாயிகள் 200 ரூபாய் 225 ரூபாய்க்கு எங்கே வேணாலும் அடிமாட்டு விலைக்கு விற்று வருகிறார்கள். இதுதான் நம் நாட்டு விவசாயியுடைய தற்போதைய நிலைமையாக இருக்கிறது. ஒரு கரும்பை வருடம் முழுவதும் காப்பாற்றி, தண்ணி பாய்ச்சி, வேர்வை சிந்தி, உழைத்து, அதை அறுவடை செய்து ஒரு மில்லுக்கு எடுத்து சென்று பணத்தை கேட்டால் கூட நான் 100 ரூபாய் கொடுக்கிறேன், 150 ரூபாய் கொடுக்கிறேன் என்று மிரட்டி வருகிறார்கள் இந்த மில் உரிமையாளர்கள். அதற்கு சப்போர்ட் செய்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கம். அவர்களுக்கு மீது எந்த விதமான சட்டம், எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மறுத்து வருகிறது நம் நாட்டு அரசாங்கம்.
ஏனென்றால் அனைத்து பெரிய மில் உரிமையாளர்களும் கார்ப்பரேட்டின் கையில் தான் இருக்கிறார்கள். அந்த கார்ப்பரேட் கொடுக்கும் லெஞ்சத்தால், அந்த கார்ப்பரேட் வழங்கும் அந்த கமிஷனால் தான் நம் நாட்டு அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டு வருகிறது. அவர்கள் கொடுக்கும் அந்த பணம் நின்று போய்விட்டால் நம் நாட்டு அரசாங்கத்தின் அந்த சொகுசு வாழ்க்கையில் பங்கம் ஏற்பட்டுவிடும். கடைசியாக உங்கள் மனதை தொட்டு ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்க இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கிற நபராக இருக்கலாம், அல்ல எதிர்க்கிற நபராக கூட இருக்கலாம். இந்த வேளாண் சட்டம், நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த வேளாண் சட்டம் விவசாயிகளுக்கானதா அல்ல கார்ப்பரேட்டுக்கானதா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.